வித் லவ் 2026 பிப்ரவரி. எஸ். அந்த படத்த பத்தியான ரிவ்யூ தான் நம்ப இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அபிஷன், அனஸ்வரா வந்து நடிச்சிருக்காங்க. மதன் வந்து டெபு டைரக்டர் தான் அந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஷான் போல்டன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து ரொம்ப சூப்பராவே இருக்கு. எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு காதல் கதை, பள்ளி பருவ காதல். ஸோ அது எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த கதை வந்து ஹேண்டில் பண்ண விதமும் சரி, ஸ்க்ரீன் ப்ளேயா இருந்தாலும் சரி, ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. சாங்ஸு ஷான் வோல்டர் வந்து ஒன் மோர் டைம் வந்து ஸ்க்ரீன்ல வந்து மேஜிக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட சாங் எதுவுமே கேட்கல. தியேட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். கேட்ட உடனமே வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா வந்து கனெக்ட் ஆச்சு. லிரிக்ஸா இருந்தாலும் சரி, சாங்கா இருந்தாலும் சரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையே சொல்ல முடியாது. டெபூட் பண்ண அபிஷனா இருந்தாலும் சரி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராவே பண்ணியிருந்தாரு. டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டர் தான் இந்த படத்தோட ஹீரோ. எல்லாருக்குமே தெரியும். அதே மாரி இந்த படம் அணுகுன விதம், ஸ்க்ரீன் ப்ளே, சாங்ஸு, மியூசிக்கு, ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ வந்து ரொம்ப பெஸ்ட்டா குடுத்துருக்காங்க. இந்த படத்துல வர நெறைய டயலாக் வந்து பர்சனலா வந்து நெறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். படத்துல பேசுற லவ்வா இருந்தாலும் சரி, ஸ்கூல் போர்ஷனா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்க அந்த சின்ன சின்ன விஷயங்கள வந்து ரொம்ப அழகா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் ட்ராமா அப்படிங்கிறத வந்து வித் லவ் வந்து ஷுவரா சொல்லலாம். சில டயலாக் வந்து உங்களுக்கு பர்சனலா கனெக்ட் ஆகலாம். எனக்கு வந்து பர்சனலா வந்து நெறைய டயலாக் வந்து கனெக்ட் ஆச்சு. ஸோ ஓவராலா படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. சப்போஸ் சில பேர் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த படத்த பத்தி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சாங்ஸு, பிஜிஎம்மு, அதுக்கப்புறம் படத்துல நடிச்ச பெர்ஃபார்மன்ஸு. ஸோ ஒரு சிலர் வந்துட்டு அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனா படம் வந்து தாராளமா தியேட்டர்ல நீங்க குடுக்குற காசுக்கு கண்டிப்பா ஒர்த்தான ஒரு படமான்னு கேட்டீங்கன்னா, வித்துல வந்து ஷுவரா சொல்லலாம். ரீசென்ட்டா ஃபீல் குட் ட்ராமா எதுவுமே பெருசா வந்து தமிழ் சினிமாவுல கடைசியா வந்து சிறை வந்து டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜாலியா ஒரு ஸ்க்ரீன்ல போயிட்டு ஒரு சிரிச்சுட்டு, என்ஜாய் பண்ணிட்டு, ஒரு ஃபீலோட, ஒரு ஃபீல் குட் ட்ராமாவோட ஒரு லவ் ஸ்டோரி வந்து பார்க்கணும்னா, நீங்க கண்டிப்பா வித் லவ் படத்த வந்து நீங்க தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டு ஓடிடில வந்ததுக்கப்புறம், ஐயோ! தியேட்டர்ல பார்த்துருக்கலாமேங்கிற எண்ணத்த வந்து விட்டுருங்க. நீங்க குடுக்கக்கூடிய ஒரு 120 இருந்தாலும் சரி, 180 இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து இந்த வித் லவ் வந்து கண்டிப்பா வந்து ஒர்த்தா இருக்கும். ஸோ தேங்க் யூ. படம் பார்த்திருந்தவங்க மறக்காம உங்களுக்கு எப்படி இருந்ததும் வந்து இதில வந்து சொல்லுங்க. தேங்க் யூ.